மேச ராசிக்காரங்களே, சோறு பொங்கும் பொழுது நெருப்பின் அளவை குறையுங்கள். அதேபோல மனசு பொங்கும்போது வாயை குறையுங்கள். இரண்டுமே நமக்கு நல்லது தாங்க. ஆமாங்க, சில நேரங்களில் அதிகமான சந்தோஷத்தில் இல்லைனா அதிகமான துக்கத்தில் நம்மையும் மீறி நம்ம எதையாச்சும் பேசிடுவோங்க. அதையெல்லாம் தவிர்த்து விட்டு எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே, நல்லது நடந்தாலும் நல்லதுக்கு தான், கெட்டது நடந்தாலும் நல்லதுக்கு தான், எல்லாவற்றையுமே சமமாக எடுத்துக்கொள்வோம் என்று எங்கும் எப்போதும் நடுநிலைவாதிகளாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய மேசராசிக்காரவங்க உங்களுக்கு துரோகம் நினைக்கக்கூடிய ராசிகளை நம்ம பார்ப்போம். அதாவது இந்த மேசராசி கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். இன்றைக்கான டைட்டிலே அதான். மேசராசியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதே மாதிரி எந்தெந்த கிரகம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ராசிகளில் அந்த ராசிக்காரர்களிடம் நீங்கள் கவனமாக இருக்கணும், கவனமாக பேசணும். ஃபஸ்ட்டு நம்ம குணத்துக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்காங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, மேசராசிக்கு ஆரம்பத்துலேருந்து முடிவு வர ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை நீங்கள் கற்றுக்காமல் போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. மேசராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கன்னா செஞ்சு பார்த்துருவோம், பண்ணி பார்த்துருவோம், எப்போயுமே ஒரு முயற்சியிலே இருப்பீங்க. அந்த எண்ணம் எப்போவுமே மனசில் இருக்கும். ஆனால் உண்மையிலேயே ஆடுகளத்தை பார்த்து ஆடக்கூடியவர்கள் மேசராசிக்காரவங்க. உண்மை தானே? லைக் பண்ணுங்கள். மேசராசி முதல்ல ஆடுகளத்தை பார்க்கணும். தன்னுடைய எதிரிகள் யாரோ அவங்களுடைய பலத்தை தெரிந்து கொள்வீர்கள். அப்புறமா தான் நீங்கள் யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு தெரிந்து பேசக்கூடியவர்கள். உண்மை தானே? யோசிச்சு பாருங்கள். இந்த சூட்சுமத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தீங்கன்னாவே அது சக்ஸஸ் தானே. அப்புறம் உங்கள் ராசிக்கு யாரால் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சூரியன் உச்சம், உங்களுக்கு உச்சத்தில் சஞ்சரிக்கிறாரு. இது உங்களுக்கு ஆற்றலையும் தைரியத்தையும் ரொம்ப அதிகமாகவே கொடுக்கும். கண்டிப்பாக மேச ராசிக்காரவங்களுக்கு இது ஒரு உயர்வை தரும். ஏன்னா நவகிரகத்துலேயும் ராஜாவாக இருக்கக்கூடிய சூரியன் உங்கள் இடத்துல தான் உச்சம் பெற்றிருக்கிறாரு. அதனால் உங்களுக்கு ஒரு புகழை கொடுக்கணும், பேர் கொடுக்கணும், கௌரவத்தை கொடுக்கணும். இதெல்லாம் கடவுளுடைய வேலை. அப்போ உங்கள் ஜாதகம் எவ்வளோ மைனஸில் இருந்தாலும் அந்த இடத்துல பேர், புகழ், கௌரவத்தை கொடுத்தே தீரணும். அவ்வளோதான். அரசியல், இலக்கியம், மிகப்பெரிய ஒரு விஐபி அந்தஸ்தை மேசராசி பெறக்கூடிய நேரம் இது. மேசராசிக்காரங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடியவர்கள். நான் சொல்கிறது புரியுதுங்களா சகோதர சகோதரிகளே? நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம்னா அது மற்றவங்க நம்மளை புரிஞ்சிக்கணும். நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன், முதல்ல உங்கள் மனசாட்சிக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்பீங்க. இந்த சமூகத்துக்கிட்ட அடுத்த மன்னிப்பு கேட்பீங்க. அப்புறமா களத்தில் இறங்குவீங்க. இதுதான் மேசராசி. சில பேர் தப்பு பண்ணிவிட்டு தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பொய் முகத்தோடு உலாத்திட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். நம்ம மனசுக்கு தெரியும், நம்ம மனசாட்சிக்கு தெரியும் எந்த தப்பு செய்து நம்மளை யார் தட்டி குனிய வைத்தார்களோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஆளாக நிற்கணும்னு ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்களுக்கு இன்றைக்கும் வீர நடை போடுகிறது. இன்றைக்கும் வீடியோ பார்க்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய அந்த வீர நடை உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. என்றைக்குமே வாழ்க்கையில் சூரியன் பவர் இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே வாழ்க்கை நல்லாயிருக்கும். அப்போ அதே நெருப்பு நம்ம ராசியில் உச்சம் பெற்றிருக்கிற சொல்ல கண்டிப்பாக உயர்த்தும். ஒரே ஒரு விதையை மட்டும் போடுங்க. நீங்கள் என்னவா ஆகணுமோ அதை மட்டும் மனசில் நினச்சிக்குங்க. எது வேணாலும் நினச்சிக்குங்க. பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆகணுமா, அந்த அரசியல்வாதி பக்கத்தில் போய் நின்றுட்டு இவங்கள மாதிரி நம்மளும் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ஆவீங்க. அவ்வளோ அளவுக்கு நம்ம முன்னேற்றம் அடையணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் வைங்க. நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். எண்ணம் ஒன்று போதும். உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா போதும், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. ஆனால் உங்கள் வார்த்தைகளில் இன்னும் கொஞ்சம் அழகு வேண்டும். ஏன்னா சில அழகான வார்த்தைகள் உண்டு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மீன ராசியில் இருப்பதால் இது செலவுகளை அதிகரித்தாலும் வெளிநாடு அல்லது தூர பயணங்களுக்கு சாதகமாக இருக்கும். மேச ராசியில் நீங்கள் பரணி நட்சத்திரமா இல்லை அஸ்வினி நட்சத்திரமா இல்லை கிருத்திகை நட்சத்திரமானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் புதன் உங்களுக்கு நட்பு பெற்றிருக்கிறாரு. பேச்சில் திறமையும் புதிய முயற்சிகளில் வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சமயோஜன புத்தி உங்களுக்கு உண்டு. சமயோஜனமாக புத்தியை யூஸ் பண்ணி சிக்கிய இடத்துல எல்லா இடத்துலையும் அசால்ட்டாக வெளியே வருவீங்க. மேசராசிக்காரங்க ஒரு விஷயத்தில் மட்டும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது என்ன விஷயம்னா, அந்த விஷயம் உங்களால் முடியாது அப்படின்னு சொன்னால் அதை காதில் கூட வாங்க மாட்டீங்க. ஏன்னா எல்லா விஷயமும் உங்களால் பண்ண முடியும். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வரக்கூடிய மேசராசி வீடியோ உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க என்ன ராசியோ அந்த ராசி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முதல்ல உங்கள் மனசுக்கு நீங்கள் தான் குரு. மற்றவங்களை வெல்வதற்கு உங்களுடைய எண்ணத்தை கூர்மைப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நீங்களே நிறைய இடத்துல சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதே போல் உங்களுடைய வாளின் கூர்மை குறையவே கூடாது.
குறையவே கூடாது. அதே போல் புத்தியின் கூர்மை கூட குறையவே கூடாது. உங்கள் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே உங்களை போட்டு தள்ள தான் பார்க்குறாங்க. நீங்கள் எப்போ விழுவீங்க அப்படின்றத பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுடைய வீழ்ச்சியில் அவங்க வளர்ச்சி பார்த்து மகிழ்வாங்க. அதுக்கு மட்டும் நீங்கள் அனுமதிக்கவே அனுமதிக்காதீங்க. யார்கிட்டையும் எந்த ரகசியத்தையும் ஷேர் பண்ணிக்காதீங்க. அடுத்தது பாருங்கள், எந்தெந்த ராசி உங்களுக்கு துரோகம் பண்ண போதுன்னு சொல்ல போகிறேன். எந்த தொழில் செய்தாலும் சரி, அந்த தொழிலில் நீங்கள் அந்தஸ்தோடு இருப்பீங்க. இது எல்லாமே உறுதி. அதே மாதிரி மேச வாழ்க்கையில் தினசரி ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம், ஒன்று இல்லத்தரசி, இல்லைனா இல்லறத்தாரர்கள் யாராச்சும் கேள்வி கேட்டால் நல்லா இருக்கேன் அவ்வளோதான், அதோடு முடிச்சுக்குங்க. ரொம்ப இன்வால்மெண்ட் இல்லாமல் அமைதியாக இருந்தால் நல்லது. ரொம்ப சந்தேகமாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப குடைச்சல் கொடுக்கக்கூடியவங்களாம் உங்கள் கூட வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா மேச ராசிக்காரங்க ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கக்கூடியவங்கன்னு ஆசைப்பட்றவங்க. அவங்க நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க, கெட்டது பண்ண தெரியாது. ஆனால் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க சந்தேகப்படுறதா இருந்தால், ஆனால் எதிர்த்து ஒரு விஷயத்த சொல்லி திட்டாங்கன்னா மேசராசிக்காரவங்களுக்கு கோபம் வந்துடும். பல இடத்துல நீங்கள் கவனமாக இருந்தால் மேசராசிக்காரவங்க அமோகமாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் சூட்சமும் என்ன இந்த சூட்சமத்தெல்லாம் நான் கண்டுபிடிக்க நான் என்ன செய்யணும்? இந்த வியாபாரத்தில் உள்ளவங்க உங்களுடைய சீக்ரெட்டை வெளியில் சொல்லாமல் இருங்க. அதுதான் உங்களுக்கு லாபம். உங்களுடைய சீக்ரெட்டை வெளியில் சொல்லாமல் இருங்க. அதே போல் வியாபார தந்திரங்கள் உங்களுக்கு அதிகமாக தெரிய போகுது. அதே போல் முருகப்பெருமானுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக மேச ராசிக்காரவங்களுக்கு குலதெய்வம் முருகராக இருக்கும், இல்லைனா முருகர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வரப்போகிறோம். யார்கிட்ட நம்ம கவனமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம் இல்லை? மேசராசியை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரவங்கிட்ட கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இல்லை, கவனமாகவே இருங்க. ஏன்னா ரெண்டுமே நீயா நானான்னு பார்க்கக்கூடிய ராசி. கெடுக்காது, ஆனால் சமாளிக்கக்கூடிய இடம், சவால் கொடுக்கக்கூடிய இடம். அதே போல் மகரத்துக்கிட்டேயும் மிக கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசியோடையும் கவனமாக இருக்கணும். ரிஷப ராசிக்காரவங்ககிட்ட மேச ராசிக்காரவங்க கவனமாக இருக்கணும். அதே போல் கடைசியில் துலா ராசிக்காரவங்ககிட்டையும் கவனமாக இருக்கணும். மிதுனம், கடகம், கன்னி, கும்பம், விருச்சிகம், மகரம், இந்த ராசிக்காரவங்ககிட்ட அதிகமாக பேசிக்காதீங்க. மீண்டும் சொல்கிறேன், ரிஷபம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், கும்பம், இதில் இருக்கிறதுலையே துலா ராசிக்கிட்ட மட்டும் கொஞ்சம் தள்ளியே இருங்க. உங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரவங்க, சிம்ம ராசிக்காரவங்க முருகனை அதிகமாக பிரார்த்தனை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த கிரகத்தோட தன்மையெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால நாள்தோறும் வெற்றி ஏற்படும். கவலைப்பட வேண்டாம். எண்ணங்களையும் வார்த்தைகளையும் மற்றவங்களுக்கு தெரியாத வரைக்கும் நல்லது. நீங்கள் தெரிய விடக்கூடாது. என்னங்க நான் சொல்கிறது சரிதானே? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற விஷயங்களை நம்ம நிறைய சொல்ல போகிறோம் வரக்கூடிய வீடியோக்களில். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். லைக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தார்களுக்கு எந்த ராசியோ அந்த ராசி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.